அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ் சிலம்பரசன். தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. இயற்கை வேளாண்மையையும் இயற்கை உணவுப் பொருட்களையும் முன்னிறுத்தி வேலை செய்த மதிப்புமிகு போராளி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் ஒரு கல்லூரியை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிச்சிருக்கு. அதை உண்மையிலேயே நம்ம வரவேற்கிறோம். அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு நமது நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மாழ்வார் என்பவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர். ஆனால் அவர் செய்திருக்கிற மாபெரும் புரட்சி என்பது தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு புரட்சியை செய்தவர். ஒரு தனி மனிதனாக இந்த மண்ணில் ஆக சிறந்த ஒரு புரட்சியை செய்தவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். அது என்னன்னா, உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விடயம்தான் உலகத்தில் எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடியது. ரைட் ஃபுட் இஸ் ஏ ரைட் மெடிசன்ஸ் அப்படி என்று சொல்வார்கள். அப்படி உணவே மருந்தாக அமைவதற்கு காரணமாக இருப்பது அந்த மண்ணினுடைய மிக முக்கியமான பங்காக அந்த மண் விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை விளைவிக்கக்கூடிய நம்ம உணவுப் பொருட்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மண் மிக முக்கியமாக ரசாயன விடயங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு சரியான உணவாக நமக்கு வரும். ரசாயனத்தில் பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் நமக்கு உயிர் நோய்களை உருவாக்கும் என்பதை ஒரு தனி மனிதனாக 80களில் தொடங்கி கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் ஒரு தனி மனிதனாக இந்த இயற்கை வேளாண்மையையும் இயற்கை உணவுப் பொருட்களையும் நம்ம உட்கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ந்து பேசி வந்தவர். மிக சிறந்த போராளியாக நம்ம போற்றப்பட்டிருக்க வேண்டியவர், மிக சிறந்த ஒரு போராளி ஐயா நம்மாழ்வார் அவர்கள். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் பெயரில் ஒரு கல்லூரி அமைவது என்பது நம்ம தமிழினத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பேறு. அதை இந்த தற்போது வந்திருக்கக்கூடிய தாவைக்க அரசு அதை நிகழ்த்தியிருக்கிறது என்பதை நம்ம நினைக்கும் பொழுது பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அது நம்மளுடைய கடமையாக நம்ம பார்க்கிறோம். மதிப்புக்குரிய நம்ம ஐயா ஒன்று சொல்லுவாங்க, உணர்வுகளின் சங்கமத்தில் பகுத்தறிவுக்கு இடமில்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஐயா பேரில் ஒரு கல்லூரி வருவது ஒரு மகிழ்ச்சிகரமான செயல். அதை இந்த அரசு அதை செய்தது, இதை செய்தது, இதை செய்திருக்கிறது என்பதெல்லாம் பகுத்து ஆராயாமல் ஒரு மிக முக்கியமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடிய ஒரு மகத்தான போராளியினுடைய பெயரில் முதலாவதாக கல்லூரியாக வருவது என்பது நமது காலத்தில் அது வரவேற்கத்தக்க ஒன்று. அதோட ஐயா விருமாண்டி படத்தில் கமலஹாசன் அவர்கள் இயற்கை வேளாண்மை பற்றி பேசியிருப்பார். அந்த காலகட்டத்தில் ஐயா மூர்க்கமாக இயற்கை வேளாண்மை பற்றி பேசி கொண்டிருந்த ஒரு மனிதர். அந்த மாதிரி விடயங்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக தாவைக்க அரசு உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்டில் செய்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. உலகத் தமிழர்கள் சார்பாக இந்த அரசுக்கு நமது நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.